Dear students, good morning. Today we are going to see a remaining part of the lesson, changes around us. So last class we have discussed, for every chemical reaction to take place, it should undergo specific conditions. Okay. If it is satisfied, then only the chemical reaction will take place. Regarding changes, you can say, in our day-to-day life, lot of changes taking place. For example, even our body temperature will not remain the same for a whole day. For example, in the morning if you have 98.4 and if you check in the afternoon, you may have 98.3. So the difference in temperature takes place according to our work. So according to our body condition and the work what we have done, the changes may take place. I like to say one more example for you. Children, observe carefully and tell me the reaction that takes place. I am lighting a candle. Now you see I am using the matchsticks, that is fire sparklers. Okay. What is the change that takes place here? When I stick the matchsticks, what happens? It gives both light, heat, sound and the smoke. So in this class we are going to discuss about the chemical changes that produce heat, light, sound, biological effect, environmental effect. Okay, now we move into the class. Last class we have left about the catalyst. Okay, it's a chemical change that takes place by means of catalyst. நீங்கள் பார்க்கலாம் இட்லிக்கு மாவு ஆட்டும் போது நைட்டே ஆட்டி வச்சுட்டாங்க. நம்ம காலையில் தான் அந்த மாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். நைட்டே நம்ம யூஸ் பண்ணலாம், மாவு புளிச்சிருக்காது. ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா மாவு புளிச்சிருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் அ ப்ராசஸ் தட் டேக்ஸ் பிளேஸ்? எஸ், யூ ஆல்ரெடி நோ, தட் இஸ் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஃபெர்மெண்டேஷன் என்னது? அதாவது தட் இஸ் டீகம்பைனிங் ஆஃப் த chemical substance by means of yeast and bacteria to give new simpler products. ஸோ மாவு புளிச்சு ஈஸ்டோ பாக்டீரியாவோ ஆக்ட் ஆகும்போது நமக்கு வந்து என்ன மாவு வந்து புளிச்சிடும், அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ அந்த ஈஸ்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒரு என்சைம்ஸ் தான் என்ன பண்ணும், நமக்கு அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டர் ஆகும். ஸோ அந்த என்சைம்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கேட்டலிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இன் கேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், some chemical reactions are used to alter speed of the chemical reactions. ஓகேங்களா? அப்போ எந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது வந்து அந்த ரியாக்ஷனை ஃபாஸ்டர் ஆகும். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேட்டலிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், in Haber's process, metallic iron is used as a catalyst in the manufacture of ammonia. ஸோ அம்மோனியா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? மேனுஃபேக்சர் ஆஃப் யூரியா. யூரியாவில் ஒரு பேசிக் யூனிட்டாக இருக்குது. அது ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மெட்டாலிக் அயன் வந்து கேட்டலிஸ்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபார் எ ரியாக்ஷன் டு டேக்ஸ் பிளேஸ், இட்ஸ் ஸ்பீட் அப். ஓகே, அந்த ஸ்பீடு நமக்கு கொடுக்குறது வந்து அந்த கேட்டலிஸ்ட். அந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேட்டலிட்டிக் ரியாக்ஷன். ஸோ அதான் நம்ம அந்த 6th கேஸ் லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம அதை நடத்தலை, அதை வந்து இப்போ நடத்திருக்கேன். 6th கேஸ், தட் இஸ் அ கேட்டலிட்டிக் ரியாக்ஷன். ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நமக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம பார்க்க பார்த்தோம்னா பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். வாட் டு மீன் பை ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்? ஸோ த சேஞ்ச் தட் காஸ் த ஃபுட் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேட்டலிஸ்ட் வந்து இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் கூட ஆக்ட் ஆகும்போது நமக்கு அந்த ஃபுட்டு வந்து அது கெட்டு போயிடுது. ஸோ இட் வில் ஹேவ் பேட் டேஸ்ட், லாஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் கலர், ஆர்டர். ஓகேங்களா? கலரும் சேஞ்ச் ஆகும், ஆர்டரும் சேஞ்ச் ஆகும். அதாவது ஸ்மெல்லு கொடுத்துடும், நம்ம அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ராட்டன் எக், அழுகி போன முட்டை அப்படின்னு நம்ம எடுத்தோன்னே எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிகேயிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம், ஆனால் அது வந்து இன்னும் ஏதோ கொஞ்சம் 2-3 நாளைக்கு ஆயிடுச்சுன்னொன்னே அதில் டியூ டு மைக்ரோப்ஸ் டிகேயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வில் பி டேக்கிங் பிளேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம rancidity. What do you mean by rancidity? So fishes and meats contain
fatty acids, polyunsaturated fatty acids அதிகமாக அதில் present ஆயிருக்கும். So when oxidation takes place, when it is kept out the air with exposure to air or light, அது வந்து என்ன ஆகிடும், கெட்டு போயிடும், அழுகி போயிடும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், rancidity. அந்த third case பார்த்தோம்னா melanin. ஸோ when an apple is made to cut, ஒரு ஆப்பிளை கட் பண்ணி வச்சிருந்தாலோ இல்லை பொட்டேட்டோவோ இல்லை சம் வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணாலோ after some time what happen, there will be change in the color. So in the fruits or some vegetables, polyphenol acetate is present. So அது வந்து ஏரில் இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது it forms a brown color pigment that is said to be melanin. ஸோ அப்போ இந்த phenolic compounds வந்து என்ன பண்ணும், சேஞ்ச் வந்து கொண்டு வரும். What do you mean by phenolic compounds? Phenolic compounds are responsible for the color, taste and smell of the fruits and vegetables. ஸோ ஒரு ஃப்ரூட்ஸுக்காக டிஃப்ரெண்ட் கலர் டேஸ்ட்டுன்றது கொடுக்கறது வந்து என்னதுன்னா அந்த phenolic compounds. அந்த phenolic compounds ஏரில் இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது ஒரு ப்ரௌன் கலர் பிக்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெலனின். ஸோ தீஸ் ஆர் த சேஞ்சஸ் that takes place in biological effects. Next, second case, you want to environmental effect. So when you want to environmental effect, what do you mean by environment? It comprises of both living and non-living things. So நம்ம living things வந்து என்ன பண்ணுது, non-living things கூட டிபெண்ட் ஆகி தான் இருக்குது. For example, in case of the ecosystem, it is further classified into two types, biotic and abiotic. Biotic na என்னது, living organisms, plants, animals, இதெல்லாம் biotic. Abiotic போது air, sunlight, water, land இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம உயிர் வாழறதுக்கு நமக்கு லேண்ட் தேவை, நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு ஏர் தேவை, நமக்கு குடிக்கிறதுக்கு வாட்டர் தேவை. ஸோ வி டிபெண்ட் ஆன் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ லிவிங் திங்ஸ் எல்லாமே அது நான் லிவிங் திங்ஸை டிபெண்ட் ஆகிருக்கு. So due to overpopulation, lot of industries, so that is contamination in the air, water and land. So there is a desirable change, undesirable change in the physical state, biological state. இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் கொண்டு வரது தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொல்யூஷன். So the substance that causes that pollution is said to be pollutants. ஸோ அந்த டைப்ஸை நம்ம பிரிக்கும் போது பார்த்தோம்னா 3 types you can say: air, water and land. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏர் பொல்யூஷன், நெக்ஸ்ட் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் தேர்ட் ஒன் லேண்ட் பொல்யூஷன். இந்த பொல்யூஷனில் நடக்கும்போது என்ன ஆகும், இட் கிவ்ஸ் அன்டிசைரபிள் சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ். ஆஸ் அ ரிசல்ட் இட் அஃபெக்ட்ஸ் த ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே ஏர் பொல்யூஷன் சொல்லி பார்க்கும்போது எதுலாம் வந்து ஏர் பொல்யூஷன் பொல்யூட்டன்ஸாக எது நமக்கு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, carbon monoxide, oxides of sulfur, oxides of nitrogen, அப்புறம் chlorofluorocarbon, methane gas. chlorofluorocarbon நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து வெளியில் வர கேஸ். ஸோ இதனால நமக்கு என்ன எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரும், நம்மளால சரியாக மூச்சு விட முடியாது. சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் நமக்கு வந்து என்ன பண்ணும், ஆசிட் ரெயின் கிரியேட் ஆகும். ஸோ ஆசிட் ரெயின் வாட் வில் ஹேப்பன், கொரோஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். கொரோஷன்னா இந்த பில்டிங்லாம் கொரோட் ஆகும். இப்போ பிளான்ட்ஸில் இருந்துச்சுன்னா, அந்த நிலத்தில் இருந்துச்சுன்னா அந்த செடிங்களாம் திரும்ப நமக்கு முளைக்காது. நெக்ஸ்ட்டு குளோபல் வார்மிங். ஸோ இங்கே ஏற்கனவே சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க 0.21 ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆச்சுனாலே தட் இஸ் மெல்டிங் ஆஃப் கிளேஷியர் வில் டேக்ஸ் பிளேஸ். அதனால் பனி கட்டி உருக ஆரம்பிக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், சீ லெவல் ரைஸ் ஆகும்போது லேண்ட் லெவல் வந்து என்ன ஆகும், நமக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஸோ தீஸ் ஆர் த எஃபெக்ட்ஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் கேஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். Next வந்து water pollution. So how water pollution takes place and the industrial wastes. So when they are giving out the industrial wastes, அந்த salt நம்ம வந்து செக் பண்ணணும் either it is acid or base. இப்போ ஆசிட் இருந்துச்சுன்னா அதை கூட கொஞ்சம் பேஸ் ஆகி ஆட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி அப்புறம் அந்த வாட்டரை ரிவரில் அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா எந்த கண்டாமினேஷனும் இருக்காது. அப்புறம் ஆயில் ஸ்பில்லேஜ். இப்போ கப்பல்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னா திடீர்னு பை ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது ஓட்டை போட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும், அந்த ஆயில் வந்து ஃபுல்லாகவே அந்த சீல வந்து கொட்டிடும். ஸோ அது வந்து என்னது ஆயில் ஸ்பில்லேஜ். ஸோ இஃப் திஸ் ஹேப்பன் வாட் வில் ஹேப்பன், ஸோ அந்த ஆக்சிஜன் லெவல் அது என்ன பண்ணும், ரெடியூஸ் ஆகிடும் தண்ணியில். ஆஸ் எ ரிசல்ட் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் வில் பி டிக்ரீஸ்டு. ஸோ ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஏரியா ஆயில் கொட்டின ஏரியாவில் அந்த இருக்க அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இறந்து போயிட்டு மேலே ஃப்ளோட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கேன்சர் நிறைய வந்து இதனால முடியும்.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம லேண்ட் பொல்யூஷன். ஸோ ஹவு லேண்ட் பொல்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் நமக்கு என்ன தெரியும், ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவோம், யூரியா, பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ் இது எல்லாத்துலேயும் போகிறதுனால வந்து அந்த லேண்ட் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ லேண்ட் ஸ்பாயிலேஜ் பார்க்கும்போது அதோட எஃபெக்ட்ஸ் நமக்கு என்ன வரும், ஸ்பாயிலேஜ் ஆஃப் லேண்ட் எதையும் அதில் திரும்ப வந்து விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயும் காமனாக வருது தான் ஸ்கின் கேன்சர் அண்ட் தென் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே வந்து இந்த பொல்யூஷனால நமக்கு கிடைக்கும். ஸோ என்வரான்மெண்டல் எஃபெக்ட். அப்புறம் another one you can see that is rusting. ஸோ அது ரஸ்டிங் துரு பிடிக்கிறது. ஸோ வேஸ்ட்டாக போன அயன் பார்ட்டிகல்ஸ் இல்லை ஸ்டீல்ஸ் நம்ம வெளியில் போட்டு வச்சுருந்தோம்னா அது வந்து என்னவாயிடும், ரஸ்டிங் வில் டேக்ஸ் பிளேஸ். தட் இஸ் அயன் மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் அண்ட் ஏர், ஆக்சிஜன் இந்த ஏர், வாட்டர் கூட ஆக்சிஜன் கூட அது ரியாக்ட் ஆகும்போது அந்த ரஸ்டிங் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடு. ஸோ அது துரு பிடிச்சிதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து என்வரான்மெண்டல் எஃபெக்ட். another effect what you are going to see is tarnishing. So tarnishing you can see in case of some shiny appearing metals. In case silver பார்த்தீங்கன்னா சில்வர் ஆங்க்லெட்ஸ், கொலுசு தெரியும், நம்ம கொலுசு புதுசாக வாங்குவோம், போட்டு கொஞ்சம் நாளைக்குள்ளே என்ன ஆகிடும், அந்த ஷைனிங் அப்பியரன்ஸ் போயிடும். சம் மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஷைனிங் அப்பியரன்ஸ் போயிட்டு டார்க் அப்பியரன்ஸ் வரும். ஸோ அதை தான் வந்து நம்ம டார்னிஷிங் சொல்கிறோம். சில்வரில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ரியாக்ட்ஸ் வித் சல்ஃபர் இந்த ஏர், ஏர்ல இருக்க சல்ஃபர் கூட அந்த சில்வர் ரியாக்ட் ஆகிறதுனால அது வந்து என்ன ஆகிடுது, டார்னிஷிங், அந்த கலர் வந்து மக்கி போயிடும், டார்க்னஸ் will appear. Another example you can say in case of bronze. பிரான்ஸ்னா வெண்கலம். ஸோ ஒலிம்பிக்ஸில் பார்க்கலாம் நீங்கள், அந்த மெடல்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, சில்வர் மெடல், கோல்டு மெடல், அப்புறமேட்டு பிரான்ஸ் மெடல். இப்போ இந்த பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் காப்பர் அண்ட் டின், ரெண்டுத்தோட கலவையாக சேர்ந்து தான் நமக்கு வந்து பிரான்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த காப்பர் வந்து ஏர் கூட ரியாக்ட் ஆகும்போது அது என்னவா மாறிடுதுன்னா காப்பர் கார்பனேட் அண்டு காப்பர் ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாம் மாறிடுது. ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால இட் ஃபார்ம்ஸ் எ க்ரீனிஷ் லேயர் இஸ் எக்ஸ்போஸ்டு. ஓகேங்களா, மேலே பாசி பிடிஞ்ச மாதிரி ஆகிடும் அந்த ஷீட்ஸ் மேலே. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் செட் டு பி டார்னிஷிங். ஓகே, இது வந்து என்னன்னா நமக்கு வந்து என்வரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். Next we are going to see production of heat, light, sound and pressure. So first case we are going to see production of heat. Heat means production of heat. When you say நம்ம வாஷிங் பவுடர் போடுறோம் இல்லையா, துணிக்கு அந்த வாஷிங் பவுடரை தண்ணியில் போட்டு கலக்கினீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஹீட் வில் பி இவால்வ்ட். ஸோ டூரிங் வின்டர் சீசன் நம்ம கை நல்லா ரப் பண்ணி வச்சோன்னா அப்போ என்ன இருக்கும், நமக்கு ஹீட் வந்து கிடைக்கும். So in some chemical reaction heat will be produced. So like quicklime kuda some water when we add it becomes slate lime with the hissing sound and the heat will be evolved. So சில chemical reaction பண்ணும்போது நமக்கு heat வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட். ஸோ இப்போ நம்ம கேண்டில் ஏற்றுறோம் அப்படின்னும் போது கேண்டில் ஏற்றி நம்ம வைக்கும் போது என்ன ஆகும், ஸோ இந்த கேண்டில் இந்த வேக்ஸ் ஸ்மெல்ஸ், கார்பன் டை ஆக்சைடு கூட ஆக்சிஜன் கூட அதை ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக வெளியே போயிட்டு அந்த ரிமைனிங் மெட்டீரியல் வந்து நான் அதை கீழே இறங்கிடும் நமக்கு. ஸோ இட் கிவ்ஸ் லைட் அண்ட் எராடிகேட் டார்க்னஸ். அண்ட் another one you can say in case of the matchsticks. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். now again I will show to you. இது வந்து என்னது, மத்தாப்பு. ஓகேங்களா, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் ரொம்ப பயப்படாமல் கிளிக்கிற ஒரே இது வந்து என்னது, மத்தாப்பு தான். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ now we are going to see how those different colors is observed. That is in case of the chemical elements that we use and the color produced. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு சோடியம்னா நமக்கு வந்து எல்லோ கலர் கிடைக்கும். ரிகார்டிங் பேரியம் கிரீன் கலர், ஸ்டான்டியம் ரெட் கலர் அண்ட் காப்பர் ப்ளூ கலர். அப்புறம் இந்த சில்வர் ஸ்பாட்லிங்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, கம்மி மத்தா பேக்கிங்களா சில்வர் கலரில் ஒயிட் கலரில் சேர்ந்து வரும். ஸோ அது வந்து என்னென்னா அலுமினியம். ஸோ இது எந்த ப்ராசஸ், என்ன எலிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபயர் கிராக்கர்ஸ். ஸோ அதனால் என்ன நமக்கு கிடைக்குது, ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, அப்புறம் ஸ்மோக். ஓகேங்களா, ஸோ இன் கேஸ் ஆஃப் கார்பன் இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபயர் ஒர்க்ஸ், ப்ரைம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளாக் பவுடர். அலுமினியம் helps to produce silver and white color and sparkles the flames. Next phosphorus பார்க்கலாம். helps the fireworks ignite spontaneously in the air. spontaneously என்ன அர்த்தம், ஒரு தடவை நம்ம வந்து கிழிச்சு வச்சுட்டு வந்தால் போதும், அது திகுன்னு அந்த வத்தி எரிச்சுட்டே போயிட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா,
in the air, sulfur helps fuel fireworks. ஸோ இதன் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபயர் ஒர்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். Dear students, when you compress the balloon, what will happen? So how the sound is produced? So when you compress the balloon, there will be increase in pressure. So the air comes out. Air is released suddenly, so it produces sound. Similarly, in case of industries, in the containers, the chemical reaction is taking place. If there is increase in pressure, there will be explosion will be taking place. So that's the last one. There is production of pressure. Dear students, we have discussed about the chemical reaction. Some other reactions are also taking place. For example, evolution of gas, change in color and change in state. In case of evolution of gas, நம்ம பார்க்கலாம், சோடா பாட்டில் வாங்கல, ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு அந்த கேப் ஓப்பன் பண்ணோன்னா என்ன ஆகும், ஏர் பபிள்ஸ் நமக்கு கீழேருந்து மேலே வரும். ஸோ த கேஸ் இஸ் evolved out. So in some chemical reaction, gas will be evolved out. So when dilute hydrochloric acid is added with a sodium carbonate, it gives sodium chloride plus water plus carbon dioxide gas is evolved. Okay. The next one we want to change in color. நமக்கு தெரியும் இல்லையா, பிடி பீரியட் நம்ம போயிட்டு விளையாடிட்டு இருந்தோம்னா என்ன இருக்கும், நமக்கு நிறைய தண்ணி தாகமாக இருக்கும். அப்புறம் நம்மளோட கலரும் டார்க் கலராக மாறி இருக்கும் நம்ம சன்லைட்டில் நம்ம விளையாண்டாலும். ஸோ சேஞ்ச் இன் கலர் டேக்ஸ் பிளேஸ். Here in case of chemical reaction, when you say, when you put iron nail in a copper sulfate solution, copper sulfate வந்து blue கலரில் இருக்கும். அதில் நம்ம வந்து ஆணி போட்டோம்னா, iron nail நம்ம போட்டோம்னா, after few hours what will happen, the color, blue color of the copper sulfate change to green color. blue கலராக இருக்கிறது green கலராக மாறிடும். ஓகேங்களா, ஏன்னா அயன் வந்து காப்பர் சல்ஃபேட்டில் இருந்ததுனால. அந்த லாஸ்ட் கேஸ் சேஞ்ச் இன் ஸ்டேட். இதை நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லையா, ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நம்ம அந்த தண்ணியில் போட்டோம்னா அந்த தண்ணி நமக்கு ஜில்லுன்னு வரும், அந்த ஐஸ்க்கு வந்து நான் அதை உருகிடும். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். அனதர் எக்ஸாம்பிள் யூ கேன் சே, தட் இஸ் கேம்பர். ஓகேங்களா, கற்பூரத்தை நம்ம வந்து எரிச்சோன்னா என்ன ஆகும், இட் டைரக்ட்லி மூவ்ஸ் டு வேப்பர். சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விடாக மாறாமல் டைரெக்டாக அது என்ன பண்ணுவோம், கேஸாக மாறிடும், அதாவது எரிஞ்சு போயிடும். ஸோ தட் இஸ் in case of camphor, it directly solid state directly moves on to gaseous states. அதுக்கு வந்து நம்ம sublimation அப்படின்னு சொல்லுவோம். So change of state also will take place. Students, now we will discuss some hard questions. First one, explain the role of yeast in making cakes. நமக்கு ஏற்கனவே பார்த்தோம், ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் ஈஸ்ட் இல்லை பாக்டீரியா தான் நமக்கு கேக் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ வில் சி தட் ஈஸ்ட் it is a bioorganic catalyst. அதை பற்றி பார்க்கலாம். So yeast is a key ingredient in the production of baked goods. So yeast is a bioorganic catalyst. So carbon dioxide is generated by the yeast as a result of the breakdown of fermentable sugars in the dough and makes cakes to rise. ஸோ மாவு பிசைஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஈஸ்ட் வந்து பிரேக் டவுன் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த கேக் வந்து மேலே எழும்பியிருக்கும். நைட்டே மாவு பிசைஞ்சு வச்சுருவாங்க, காலையில் பார்த்தா அது வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு உப்புலாம் மேலே வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம கேக் வந்து செய்வோம். ஓகேங்களா. செகண்ட் ஒன், ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, குளோபல் வார்மிங் இண்டஸ்ட்ரியலைசேஷன்னாலே நடக்குது, அப்புறமேட்டு வெஹிக்கிள்ஸில் வர புகைனாலும் நடக்குது சொல்லிட்டு. ஸோ இஸ் பர்னிங் ஆஃப் ஃபியூல் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். ஓகே. ஸோ த ஆன்சர், the combustion of fossil fuel also release large amount of carbon dioxide into the atmosphere. Carbon dioxide is a greenhouse gas which is responsible for global warming. So carbon dioxide ஒரு greenhouse gas, அதனால் குளோபல் வார்மிங்க்கு அது வந்து அது ரெஸ்பான்சிபிள் சொல்கிறாங்க. Humans burn fossil fuels releasing huge amount of carbon pollution and trapping more and more heat in the atmosphere. ஸோ வெஹிக்கிள்ஸ் நம்ம மூவ் பண்ணாலும் ஃபாசில் ஃபியூல்ஸ்னாலும் நமக்கு வந்து குளோபல் வார்மிங் வந்து ரைஸ் ஆகும். தேர்ட் ஒன், டிஸ்கஸ் ஆசிட் ரெயின் அக்கர்ஸ் டியூ டு எமிஷன் ஆஃப் ஸ்மோக் ஃப்ரம் வெஹிக்கிள்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அதே லாஸ்ட் பார்த்தாலே அதே சேம் தான் இதுவும், ஏர் பொல்யூஷன். ஸோ ரெயின் பிகம்ஸ் அசிடிக் இன் நேச்சர் due to presence of certain pollutants in the air released by the cars and industrial process.
ஸோ அசிடிக் நேச்சர்னும் போது பார்த்திங்கன்னா அதோட pH வேல்யூ கம்மியாயிடும். அப்போ வந்து அது ஆசிட்லேருந்து நமக்கு ரெயின் ஃபார்மேஷன் ஆகும். ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபரும் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனும் தான் இதை கிரியேட் பண்ணுது. Second point, acid rain is caused by emission of sulfur dioxide and nitrogen oxide which reacts with the water molecules in the atmosphere. So water molecules கூட அதை ரியாக்ட் ஆகும்போது ஆசிடாக ஃபார்ம் ஆகும். SO2 and NO2, sulfur dioxide and nitrogen oxide. Fourth one, is rusting good for iron materials? ரஸ்டிங்னா துரு பிடிக்கிறது. துரு பிடிச்சா என்ன பண்ணுவோம், அதை நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடு, அயன் வந்து ஏரும் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடாக மாறும்போது தான் இந்த க்ரீன் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ த ஆன்சர் நோ, ரஸ்டிங் இஸ் நாட் குட் ஃபார் அயன் மெட்டீரியல். Rust is a form of iron oxide. It occurs when iron combines with the oxygen in the air, causing it to corrode. So rust can affect iron and its alloys. It makes them weaker by replacing the stronger iron with flaky powder. ஸோ துரு பிடிச்சதை போட்டோன்னா அது வந்து என்ன ஆகிடும், பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ வி ஷுட் நாட் யூஸ். ஃபிஃப்த் ஒன், do all the fruits and vegetables undergo browning? Explain. ப்ரௌனிங்னா நம்ம பார்த்தோம் இல்லையா லெசனில், மெலனின். அதாவது ஆப்பிள்லாம் கட் பண்ணோன்னா ஆக்சிஜன் அதில் ரியாக்ட் ஆகும்போது ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரௌன் கலர் பிக்மெண்ட்டை கொண்டு வரும். அதை வந்து மெலனின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து ப்ரௌன் கலராக மாறுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் நோ, நாட் ஆல் த ஃப்ரூட்ஸ். என்சைமிக் ப்ரௌனிங் கேன் பி அப்சர்வ்ட் இன் ஃப்ரூட்ஸ் சச் as apricots, pears, bananas, grapes and avocados, and vegetables such as aubergines, potatoes, lettuce. இதிலெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the enzyme polyphenol oxidase or tyrosinase that when in contact with oxygen catalyzes a biochemical reaction of plants phenolic compounds to brown pigment known as melanin, which results in the fruits or vegetables turning brown. எல்லாமே மாறாது. ஒரு சில ஃப்ரூட்ஸு அதில் அந்த பாலிஃபினால் ஆக்சிடேஸ் இல்லைன்னா ட்ரையோசினேஸ் அது ப்ரெசண்ட்டாக இருக்கிற என்சைம்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்க அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ப்ரௌன் கலரில் மாறும். அந்த ப்ரௌன் கலரை தான் நம்ம மெலனின்னு சொல்லிட்டு